மகாராஷ்டிராவில் மும்பை உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. RSS தலைவர் மோகன் பகவத் நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கும் அதன் கூட்டணி கட்சியாக இருந்த சிவசேனாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மொத்தம் உள்ள 227 கவுன்சிலர் இடங்களில் குறைந்தது 114 இடங்களை வெல்வோம் என்று பாஜக நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறியதாக கூறி முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மீது தேர்தல் ஆணையத்தில் சிவசேனா புகார் அளித்துள்ளது. புதிதாக வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் தாள்களை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என யோகா குரு பாபா ராம்தேவ் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் இந்தியாவில் ஊழல் ஒழியவில்லை என கூறியுள்ளார். மேலும் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் ஊழலை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை அமைந்த அரசுகள் அனைத்தும் சுதேசிகளுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை எனவும் அனைத்து அரசாங்கங்களும் பன்னாட்டு நிறுவனங்களின் பிடியில் சிக்கி ஆட்சி செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐயின் முன்னாள் இயக்குநர் AP சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய இறைச்சி ஏற்றுமதியாளரான மொயின் குரோஷி தனக்கு சாதகமான பணிகளை முடித்து தருவதற்காக அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுத்ததாக அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மொயின் குரோஷிக்கு முன்னாள் சிபிஐ இயக்குநர் அமர் பிரதாப் சிங் உடந்தையாக இருந்ததாக புகார் அளித்துள்ளது. இதையடுத்து AP சிங் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை, டெல்லி, காசியாபாத், ஐதராபாத் உள்ளிட்ட இடங்களில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடைபெற்றது. ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் அந்நாட்டுடன் 3 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஹமீத் அன்சாரி 5 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ருவாண்டா சென்ற அன்சாரியை அந்நாட்டு பிரதமர் அனஸ்டாஸ் முரகேசி சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே நேரடி வான்வழி போக்குவரத்து, தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட 3 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது இரு நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என அந்நாட்டு அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டு வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடியின் பரப்புரையில் உண்மைகள் இடம்பெறவில்லை என்று கூறினார். பிரதமரின் பொய்யான பரப்புரை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் ஆனந்த் சர்மா குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் உலக அளவில் அதிக ஆயுதங்கள் இறக்குமதி செய்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. ஸ்வீடனை மையமாக கொண்ட அமைதி ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலக அளவில் நடைபெற்ற ஆயுத பேரத்தில் இந்தியாவின் பங்கு 13 விழுக்காடு என தெரியவந்துள்ளது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஆயுத இறக்குமதி சுமார் 43 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் இருந்து பெரும்பாலான ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்வீடன் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் பாகிஸ்தானுக்கே அச்சுறுத்தலாக இருந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஜமாத் உத்தவா இயக்கத்தை சேர்ந்த ஹபீஸ் சையத் தற்போது பாகிஸ்தானில் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கொடுத்த அழுத்தத்தின் பலனாக தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளின் பட்டியலில் ஹபீஸ் சையத் சேர்க்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் அரசின் இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மத்திய அரசு ஹபீஸ் சையத்தை நீதிமன்றம் முன்பு நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவித்து அந்நாட்டிற்கு பொருளாதார தடை விதிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பாக ராஜீவ் சந்திரசேகர் என்ற உறுப்பினர் பட்ஜெட் தொடரின் போது தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் தீவிரவாதிகளுக்கு பணம் மற்றும் ஆயுதம் கொடுத்து உதவும் பாகிஸ்தானை பயங்கரவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானுக்கு பொருளாதார தடை விதித்து அந்நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதை தடை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டுடன் ராஜாங்க உறவு கொண்டுள்ளதால் இதுபோன்ற தடை விதிக்க முடியாது என மத்திய உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்ற செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளது. சிங்கம் படத்தின் 3ஆம் பாகமான C3 திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அடுத்ததாக சாமி திரைப்படத்தின் 2ஆம் பாகம் படப்பிடிப்பு பணிகளை இயக்குநர் ஹரி தொடங்கியுள்ளார். இந்த படம் முடிவடைந்த பிறகு மீண்டும் சூர்யா நடிப்பில் படம் ஒன்றை இயக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிங்கம் படத்தின் 4ஆம் பாகம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் இயக்குநர் ஹரி தெரிவித்துள்ளார்.
இயக்குனர் ராதாமோகன் இயக்கத்தில் உருவாகி வரும் பிருந்தாவனம் படத்தில் நடிகர் அருள்நிதி காது கேளாத வாய் பேச முடியாதவராக நடித்து வருகிறார். வம்சம் படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான அருள்நிதி மௌனகுரு, தகராறு, ஆறாவது சீனம், டிமாண்டி காலனி உள்ளிட்ட படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்நிலையில் மொழி படத்தின் இயக்குனர் ராதாமோகன் உருவாக்கத்தில் அருள்நிதி நடித்து வருகிறார். இந்த படத்தில் அவர் காது கேளாத வாய் பேச முடியாதவராக நடித்து வருவதாக தற்போது படக்குழு தெரிவித்துள்ளது.